அமைதியின் இருப்பு மனிதனை மாற்றும் மறைந்த சக்தி. நீ எந்த இடத்திற்குச் சென்றாலும் அங்கு மனிதர்கள் இருப்பார்கள். மனிதர்கள் இருக்கும் இடத்தில் தவறுகளும் இருக்கும். சில தவறுகள் அறிந்தே செய்யப்படலாம். சில தவறுகள் அறியாமையால் நிகழலாம். சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் பலவீனங்களால் தவறுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன் இருப்பு ஒரு சாதாரண மனிதரின் இருப்பாக இருக்கக்கூடாது. அது ஒரு அமைதியின் சக்தியாக அங்கு நிற்க வேண்டும். உன்னைச் சுற்றி தவறு எழுந்தாலும் கூட அது உன் கோபத்தால் அல்ல, உன் சத்தத்தால் அல்ல, உன் தீர்ப்பால் அல்ல. உன் அமைதியின் வெப்பத்தில் அது மெதுவாக எரிந்து சாம்பலாகி கரைய வேண்டும். ஏனெனில் உண்மையான மாற்றம் சத்தத்தால் வராது, அது ஒரு ஆழமான இருப்பால் தான் வரும். உன் அமைதி உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களின் அறியாமையை மெதுவாக கரைக்க வேண்டும். அது அவர்களின் மனத்தில் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். நாம் ஏன் இப்படி வாழ்கிறோம்? நாம் ஏன் பொய்யாக பேசுகிறோம்? நாம் ஏன் தவறுகளை தொடர்ந்து செய்கிறோம்? இந்த கேள்விகள் அவர்களின் உள்ளத்தில் எழும்போது உன் அமைதி அவர்களின் உள்ளத்தில் ஞானத்தின் ஒளியை ஏற்றும். அந்த ஒளி மனிதனை மாற்றும். அந்த ஒளியில் அவன் தன்னை பார்க்க ஆரம்பிப்பான். அவன் தன் செயல்களை மீண்டும் சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்போது அவன் நேர்மையான, ஒழுக்கமான, உண்மையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கத் தொடங்குவான். ஒரு மனிதன் இயற்கையோடு ஒத்திசைந்து வாழ ஆரம்பித்தால் அவன் வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட முயற்சி அல்ல, அவன் இருப்பு ஒரு இயற்கையின் ஓட்டமாக மாறும். அவன் அமைதியாக இருப்பான், ஆனால் அவன் இருப்பு பல மனிதர்களின் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். அவன் இருக்கும் இடத்தில் மனிதர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளத் தொடங்குவார்கள். அவன் பேசாமல் இருந்தாலும் அவன் அமைதி ஒரு வழிகாட்டியாக மாறும். அப்போது ஒரு உண்மை வெளிப்படும். உண்மையான சக்தி பணம் அல்ல, பதவி அல்ல, புகழ் அல்ல. உண்மையான சக்தி உள்ளத்தின் அமைதி. ஒரு மனிதன் அமைதியில் நிலைத்துவிட்டால் அவன் யாரையும் வெல்ல முயற்சிக்க மாட்டான். ஆனால் அவனை வெல்ல யாராலும் முடியாது. இந்த உலகத்திலும் இந்த சர்வலோகத்திலும் கூட அவன் அசைக்க முடியாதவனாக மாறுவான்.